வணக்கம் நேர்களே. நேத்து பேசிட்டு இருக்கும்போது ஆனந்த் சார் வந்து 1991க்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் வேலை கிடைச்சது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வேலையே செய்யாமலா இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த சேஞ்ச் கொண்டு வந்தது ஒத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வேலையே இல்லன்னு சொல்றது ஒரு எக்ஸாஜரேஷன் மாரி தெரியுதா உங்களுக்கு? ஆனந்த் சாட்டி அத பத்தி பேசுவோம் தொடர்ந்து. சார், ஐயா, நேத்து நீங்க பேசும்போது சொன்னீங்க 1991க்கு முன்னாடி வேலையே இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல சார்? இப்ப என்ன இருந்ததுன்னு சொல்லட்டுமா? ம். இப்ப உங்களுக்கெல்லாம் காலேஜ்லயே வந்து ஆள் புடிச்சிட்டு போறான்ல, அது பண்ணுனாங்க சார். கொஞ்சம் இரு பாஸ். அப்பல்லாம் இந்த பிளேஸ்மெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. ம். காலேஜுக்குலாம் எவனும் வரமாட்டான். நீ முடிஞ்ச அப்புறம் உங்க அப்பா, அம்மா எவனையாவது புடிச்சு, மாமா, தாத்தான்னு யாரையாவது புடிச்சு, ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ல பெரிய கம்பெனிக்குள்ள போனா உண்டு. இல்லாட்டா, இந்த பேங்க் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணணும். ம். இந்த பப்ளிக் செக்டர் தான் முக்காவாசி டாமினேஷன். 75% பப்ளிக் செக்டர். அதில் எப்படியாவது நீ ஆளை பிடிச்சி உள்ளே போகணும். ம். அதுவும் ஃபுல்லி டாமினேட்டட் பை அப்பர் கிளாஸ். அதுக்குள்ளே போகணும். இல்லையா அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாரையாவது தெரியும், மாமாவுக்கு தெரியும், தாத்தாவுக்கு தெரியும்னு நீ ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் பெரிய வேலைக்கு போகணும். ம். இல்லாட்டா ஏதாவது சில்லறை தொழில் செய்கிறது, இல்லாட்டா சிஏ படிக்க வேண்டியது. இதுதான் ஆப்ஷன்ஸ். ஃபோனே 5 வருஷத்துக்கு வராது, இவருக்கு வேலை கிடைக்குமா? நீ சாதாரண ஃபோனை போட்டனாலே 5 வருஷம். ம். ஸ்கூட்டருக்கு 5 வருஷம் வெயிட்டிங், காருக்கு 5 வருஷம் வெயிட்டிங், பைக்குக்கு 5 வருஷம் வெயிட்டிங். எப்படி தெரியுமா சொல்லுவான் ஸ்கூட்டரில்? டயர் இல்லை வேணா எடுத்துக்கிறியாம்மா, ம். டயரை வெள்ளை வாங்கி போட்டுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். டயர் இல்லாம செகண்ட் ஹேண்ட் டயர் ஸ்கூட்டர். செகண்ட் ஹேண்ட் இல்லை பையா, ம். ஃபஸ்ட் ஹேண்ட் ஸ்கூட்டரு. ஆ. டயர் ஷார்ட்டேஜில் இருக்குது, டயர் கிடையாது, வெள்ளை ஏதாவது வாங்கி போட்டுக்கிறேன்னா இப்போ கார் வண்டி தருவேம்மா, எடுத்துன்னு வரணும், வேறு வழி என்ன பண்ணுவேன் நீ? நிஜமா தான் வெயிட் பண்ண சொல்றீங்களா? நான் புரியாவா சொல்கிறேன்? இதெல்லாம் ஏதோ படத்துல பார்க்குற மாரி ஏதோ என்ன ஆமாம். சொல்றது? ஒரு 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 பாவர்ட்டி ஸ்டேட்ல பஜாஜ் இருந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு 5 வருஷம். ஒரு ஜோக் உண்டு. கல்யாணத்துக்கு போதே நீ கேஸ் சிலிண்டர் அப்ளை பண்ணேன்னா, உன் பையன் கல்யாணத்தில் அவனுக்கு கிடச்சிரும். கேஸ் சிலிண்டர் புக் பண்றதுக்கு. ஆ. அப்ப இன்னைக்கு புக் பண்ணா உடனே கிடைக்குது சார். அப்ப இந்தியா கேஸு வளர்ந்திருக்குல்ல. கேஸ் இல்லை சார். ம். கேஸ் கனெக்ஷன். கனெக்ஷன் அதான் சார். ஆமாம். அதுவும் குடுத்துடுறாங்க. அது ஒரு அப்போ நாள்ல அது கிடைச்சிருது. அந்த சைட்லேயும் கிடச்சிட்டு இருந்தது. ம். அது எல்லாமே இவன் நம்பால் தான் மாற்றி விட்டான் சிங்கு. ம். சிங்கு மாற்றினதுக்கு தான் இப்போ கிடச்சிருச்சுங்காதீங்க. ஃபஸ்ட்டு. 2வது, நீங்கள் உங்கள் சேப்பு கொடி இருக்குங்கள, சேப்பு கொடி. ம். இப்படி பிடிச்சுன்னு சுற்றின்னு இருப்பானே சேப்பு கொடி. அவனுக்கு கொடி பிடிச்சதுனால எந்த ஃபேக்ட்ரியும் ஓடாது. எல்லா ஓகே. ஃபேக்ட்ரிலையும் கம்யூனிஸ்ட்டு, ம். எல்லா ஃபேக்ட்ரியும் ஸ்ட்ரைக். ம். பாம்பே மில் ஸ்ட்ரைக்குன்னு போய் தேடிப்பார். ஓகே. அப்படி தான் இவன் சிவசேனாலாம் வளர்ந்தது. ஸோ எங்கேயும் வேலையே கிடைக்காது. ம். கான்பூர்லாம் பெரிய இண்டஸ்ட்ரியல் சென்டராக இருந்தது. ம். எல்லாம் க்ளோஸ். ரைட்டா? தத்தா சிமெண்ட்னு ஒரு யூனியன் லீடரு. ம். ரைட்டா? இந்த யூனியனு, லீடரு எல்லாம் பற்றாக்குறை தான். ஒரு பர்மனெண்ட்டாக கம்பெனியில் சேரணுங்கிறது ரொம்ப பெரிய ட்ரீமாக இருந்தது. ரைட்டா? எல்லோரும் நிறைய பேர் இந்த ஏஜென்சி இது மாதிரி பிஸ்னஸ் வச்சு ஓட்டின்னு இருந்தாங்க. ஓகே. இது எப்போ மாறிச்சு? 91ல் மாறல. ம். 91ல் ஆரம்பிச்சு 94, 95ல் ஐடி பிக்கப் ஆச்சு. ஏன் ஐடி பிக்கப் ஆச்சு? நார்மலாக ஒரு கண்ட்ரி வளரணுன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து இண்டஸ்ட்ரியல் வரணும். இண்டஸ்ட்ரியில் அன்ஸ்கில்டு லேபர் வேலைக்கு போகணும். அப்புறம் செமி ஸ்கில்டு, ஸ்கில்டு, அப்புறம் சர்வீசஸ். ம். செமி ஸ்கில்டு இண்டஸ்ட்ரி, ஸ்கில்டு இண்டஸ்ட்ரி, சர்வீசஸ்ஸு. இந்த சேப்பு கொடியெலாம் பிடிச்சி 10 பேருக்கு மேலே ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சால் கேரளா மாதிரி டீ கடையில் யூனியன் ஆரம்பிக்க போய் ஆரம்பிச்சிருவாங்க. ம். அதனால் எவனும் வந்து இந்தியாவில் ஃபேக்ட்ரி போட மாட்டேன்ட்டான். உடனே இவர் என்ன பண்ணுறாரு? வேறு வழி கிடையாது. கோயிலேஷன் கவர்மெண்ட்டு. அதனால் யூனியன் பவரெல்லாம் டைல்யூட் பண்ண முடியாதுன்ட்டு அவர் நேராக ஐடி கொண்டு போயிட்டார். ஐடி சர்வீசஸ்ஸு. அதில் என்ன ஐடியா பண்ணுறாருன்னா 3 மேக்ஸு, மிடில் கிளாஸ், மன்மோகன் சிங்பாங்க 3M. ம். நம்ம பசங்கள்லாம் மேக்ஸில் புதி, ம். ஜென்ரலாகவே ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸு. மிடில் கிளாஸ் ஒரே பசியோடு காத்துட்டு இருந்தது. ம். நீ பணம் லேண்ட் இருந்தாலும் நீ மிடில் கிளாஸ் தான் வாழ்க்கை. ம். ரைட்டாக? மேக்ஸு, மிடில் கிளாஸு. ரிஃபார்ம் பண்ணது மன்மோகன் சிங். ம். சாஃப்ட்வேர்லாம் ரெடியாக இருந்தது. 3, 4 கம்பெனி ரெடியாக இருந்தது. திறந்து விட்டான். கம்ப்யூட்டருக்கு லைசன்ஸ் வாங்க வேணான்ட்டான். ம். என்னன்னு தெரியறதுக்குள்ளே இண்டஸ்ட்ரி வளர்ந்துருச்சு. Y2K ப்ராப்ளம் வந்தது. எல்லாருக்கும் ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ம். ம். ஓகே சார். அதுக்கப்புறம் தான்
உனக்கு ஆள் சேர்க்கறது. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கிறது வந்து ஏன் வெறும் ஆட்டோ மேனுஃபேக்சரிங் மட்டும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆட்டோ இங்கே அசம்பிளிங் தானே சார், மேனுஃபேக்சரிங் இல்லையே. பஸ் உங்கள் கம்பெனியெல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங் இப்போது. ம் எதுவும் ஜாயின்ட் வெஞ்சர் கூட ஜாயின்ட் வெஞ்சரில் ஆரம்பித்து எல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஏன்னா காரு பைக் பண்ணுறச்ச டோட்டல் லேபர் காம்பினன்ட் 4%. ஓகே. ஒரு வண்டியை 15,000 ரூபாய்க்கு நான் செலவு பண்ணேன்னா லேபர் காம்பனண்ட்டுங்கிறது 4% தான். ம் ம் அதுலேயே மாருதி ஃபேக்ட்ரியில் ஆளை கொன்னதெல்லாம் இருக்குது, ஓகே. ஹெச்ஆர் மேனர் அடித்து கொன்னதெல்லாம் இருக்குது. நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி பாரு. ரைட்டா? இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் கூட ஏதோ நடந்தது. அதான் மானேஸ்வரத்தில். ஆளை மானேஸ்வரில் ஆளை அடிச்சே கொண்டுருக்காங்க. ம் இது எப்படின்னா யூனியன் ஒரு குரூப் இருக்கும், அந்த யூனியனுக்கு ஹைலி ப்ரிவிலேஜாக இருப்பான். ஸோ எல்லாரையும் யூனியன் சேர்த்தா கம்பெனி பொண்டி ஆகிடும். ஸோ யூனியன்கிட்ட பேசிவிட்டு அவனே ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து இந்த கான்ட்ராக்டர் அதே வேலையை யூனியன் மெம்பர் செய்கிற வேலையை 1/10 ப்ரைஸுக்கு செய்யறதுக்கு 300 ஆள் வருவான். ஓகே. இந்த யூனியன்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்கள் பெரியப்பா தான் ஒரு கம்பெனி எம்டி, பெரிய கார் கம்பெனி அந்த காலத்தில். அந்த கம்பெனியில் இப்போ காணோம். ம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பீஸுன்னு இப்போ யூனியன் லீடர் சொல்லுவான். அதுக்கு மேலே பண்ணோன்னா அவன் விட்டுருவான். ம் ஒரு நாளைக்கு 50 பார்ட்டு தான் நோண்டுறோம்னா ம் 3 மணிக்கே 50 முடிச்சிட்டான்னா படுத்துன்னு தூங்குவான் 6 மணி மட்டும். நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நீ ஏதோ மாறிடுச்சு ஈறிடுச்சுங்கிற சேப்பு சட்டை இருக்கிற வரைக்கும் இந்தியா மேனுஃபேக்சரிங்கை பண்ண முடியாது. ஓகே சார். பாரு, என்னோட தியரி சொல்கிறேன். நான் கம்பெனி திறந்துருக்கிறேன், ஆள் வரான்னா ஏன்னா பேசிக் ரூல்ஸ் வச்சுக்கோ. சேஃப்டி ரூல்ஸு இதெல்லாம் பேசிக் ரூல்ஸு. நான் எவ்வளோ சம்பளம் கொடுக்க போகிறேங்கிறது மேட்டர் ஆஃப் நெகோசியேஷன். எனக்கு நல்ல டேலண்ட் ஓடனா நான் தான் கரெக்டாக நான் சம்பளத்தை கொடுப்பேன். எனக்கு இந்த ஆள் 2 பேரும் ஒத்துண்டா தான் அந்த சம்பளம் கிடைக்கும். ம் நான் 5 ரூபா தரேன், நீ வருவியா வேலைக்கு வரமாட்டேன். நான் 50,000 ரூபா தரேன், நீ வேலைக்கு வருவியா வரமாட்டேன். அப்போ எனக்கு வேலை தெரிஞ்ச ஆள் வேணும்னா மார்க்கெட்டில் அவனே ப்ரீமியம் கமாண்ட் பண்ணுவான். ம் நீ இன்டைரக்டாக ஒரு கவர்மெண்ட்டை உள்ளே விட்டு நீ டிஸ்டார்ட் பண்ணேன்னா வேலையே கிடைக்காது. நான் எதுக்கு போய் உக்காந்துட்டு நான் லேபர் கோர்ட்டுக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போகணுன்னு. ஸோ வேலை வாய்ப்புங்கிறது உனக்கு வந்ததே 96, 97க்கு அப்புறம் தான். இதுல சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இட் இஸ் பிகாஸ் எந்நேரம் சோஷியல் மீடியால தான், இதையும் சோஷியல் மீடியால தான் பார்க்கறாங்க. சோஷியல் மீடியா இம்பாக்ட் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்ம லோன்ல போய் விடுறோம். நீ வந்து 2 பேர் இருக்கான் இந்தியாவில் 2 பெரிய பணக்காரங்க கதை. ஒத்தன் இன்னைக்கு வாங்க வேண்டிய காசை இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காசை இன்னைக்கு அன்னைக்கே ரொம்ப செலவு மோசமான நாள் தான். இன்னும் 4 நாள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.